இப்பொழுதாகிலும் தெரிந்து கொண்டாயா? அந்த ஜீவனுக்கும் நான் பிறந்து விட்டுதான் வருகின்றேன். உண்மைதான் சுவாமி, இது தெரியாமல் நான் பேசிவிட்டேன். பார்வதா, அப்படி இருக்க இந்த உலகத்தில் அரியது பெரியது எவராலும் உணர முடியாதது இந்த சிவமடி. சிவமடி உலகத்திலே அரியது பெரியது எவராலும் உணர முடியாது. இப்படிப்பட்ட பக்தி சிவமா? ஆமா. இல்லை, இந்த சக்தி என்று நான் சொல்கிறேன். இல்லை, இந்த சிவம் தான் சக்தி தான் என்று நான் சொல்கிறேன். பார்வதா சுவாமி, அப்படி என்றால் அது ஒரு ஆலவிருட்சம் இருக்கிறது. அந்த ஆலவிருட்சத்திலே ஒரு வெண்புறா அமர்ந்திருக்கிறது. அந்த வெண்புறாவிற்கு இருக்கிற சக்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். முடிந்தால் உன்னால் அதை பறக்க முடியாது. இப்பொழுது அந்த வெண்புறாவுக்கு நான் சக்தியை கொடுக்கிறேன். சுவாமி, இதை பாருங்கள். ஓம் சக்தி, அந்த வெண்புறா பறக்கிறதால் பார்க்கலாம். பார்வதா, இப்பொழுதே அந்த வெண்புறாவுக்கு நான் சக்தியை கொடுக்கிறேன். பார்வதா, உனக்கும் எனக்கும் தான் வாக்குவாதம். அந்த நான்கரு படைத்த ஜீவன் அதற்கு உயிரை கொடு. சுவாமி, உன்னால் முடியாது. ஏன்? இதோ நான் அளிக்கிற சக்தி பாருங்கள். வெண்புறா பறக்கிறது. இதோ பாருங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பார்வதா, சுவாமி, ஒரு சாதாரண நான்கறிவு படைத்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விட்டால் இந்த சக்தி தான் பெரியவளா? உண்மை கிடையாது. இந்த சிவன் தான் இந்த சக்தி தான் பெரிய. பிரபலத்தின் ஓங்காரம் நான். ஓங்காரம் ஒளியான நாதம். நாதத்தின் வித்தரா. வித்தரியம் நான். பார்வதா, முக்கன் படைத்தவன் தான். அந்த முக்கனை கொடுத்தவன் நான். பார்வதா, என்னை நன்றாக விட்டுப்பார். என் வலது கண்ணோ சூரியன், இடது கண்ணோ சந்திரன், என் கை கரங்களோ மறை மலம் மரம் செடி கொடி, இந்த 5 பஞ்ச பூதங்களையும் எனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றேன். நான் அசைத்தால் அசையும் இந்த உலகம், நான் ஆடினால் ஆடும் இந்த உலகம். அது மட்டும் கிடையாது, என் 2 கண்களையும் மூடிக்கொண்டால் இருள் அணைந்து விடும் இந்த உலகம். அப்படி இருக்க இந்த சிவன் தான் உயர்ந்தது. 5 பஞ்சபூதங்களை தன் அடக்கத்தில் அடக்கிக் கொண்ட ஆணவமா? சுவாமி, அனைத்திற்கும் உயர்ந்த சக்தி என்று நான் கூறுகிறேன். பார்வதா, சுவாமி, இல்லை, இந்த சிவன் தான் உயர்ந்த இந்த சக்தி தான். தாத்தா, என்ன கோபம் இது? ஏன் பாட்டியை வதைக்க செல்கிறீர்கள்? நாரதா, நான் கூறுவதை நன்றாக கேட்டுக்கொள். சொல்லுங்க தாத்தா. நாரதா, இந்த உலகத்தில் அரியது பெரியது எவனரும் உணர முடியாதது சிவமா சக்தியா? என்ன தாத்தா இது? சிவம் இல்லையே சவத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் சிவம் தானே பெரியது. ஆமா, இந்த சிவம் தானே பெரியது. அதை உன் பாட்டியிடம் சிவம் தான் பெரியது. வர வேண்டும். உலகத்திலே உயர்ந்தது சிவமா சக்தியா? தாத்தாவிற்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது. உண்மை. அதனால் அப்படி உணர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் எந்த ஜீவனாக இருந்தாலும் சக்தி இல்லாமல் வாழவே உயிர் வாழவே முடியாது. அப்படி பார்க்க போனால் சக்தி தானே பெரியது. புரியாமல் பேசுகிறாய். பெரியது. இங்கே வா. இந்த உலகத்தில் சிவசக்தி என்று உரைக்கிறார்களா, சக்தி சிவா என்று உரைக்கிறார்களா? என்ன தாத்தா இது? சிவசக்தி தானே என்று உரைப்பார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சிவம் தானே. அதை நன்றாக எடுத்து கூறு உன் பாட்டி. நாரதா, உலகத்திலே அம்மை அப்பன் என்று அழைக்கிறார்களா, அப்பன் அம்மை என்று அழைக்கிறார்களா? என்ன பாட்டி இது? அம்மை அப்பன் என்று தான் அழைப்பார்கள், உமா மகேசன் என்று தான் அழைப்பார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சக்திதானே உயர்ந்தது. ஆமா, தெரியாமல் பேசுகிறாரே. அடே நாரதா, வாடா இங்கே. நாரதா, என்னடா மத்தளம் போல் இரு பக்கமும் தாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றாயா நீ? பாட்டியின் கோபம் உனக்கு புரியவில்லையா? என்ன? பெண்களை எப்பொழுதுமே உயர்த்தி பேச வேண்டும், இல்லை என்றால் அழுதே விடுவார்கள். அதற்காகத்தான் உயர்த்தி பேசினேன். இந்த உலகத்தில் சிவம் தான் பெரியது. தாத்தா, ஒரு நேரத்திலே விருங்கிருச்சி என்ற ஒரு முனிவர் இருந்தார்.
அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? தங்களையே வணங்கி வந்தார். ஆமா. சிவமே 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 என்று உங்களையே வணங்கி வந்தார். இந்த சக்திக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா இது? அந்த முனிவன் சிவரை வணங்குகிறான், நம்மை வணங்கவில்லையே என்பதற்காக சக்தியை அபகரித்துக் கொண்டார்கள். அப்பொழுது கூட கையில் இருந்த யோகதண்டை வைத்துக் கொண்டு சிவமே சிவமே என்று உங்களையே வணங்கி வந்தார். உண்மைதான். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சிவம் தானே பெரியது. சிவம் தான் பெரியது. உண்மைதான் தாத்தா. ஏன் பாட்டிக்கு கோபம் தெரியுமா? என்ன கோபம்? ஒரு நேரத்திலே நீங்கள் இடபாகம் தருகிறேன் என்று உரைத்தீர்கள். ஆமா. இதுவரை நீங்கள் இடபாகம் தரவில்லை. அதனால் தான் பாட்டிக்கு இப்படிப்பட்ட கோபம். இடபாகத்தை அழித்து விட்டால் பாட்டியின் கோபம் தணிந்துவிடும். அப்படியா? ஆமா. ஆகட்டும், இப்பொழுது இடபாகத்தை அழைக்கின்றேன்.